வணக்கம். தெரிஞ்சவங்க சூப்பர், தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுங்க. இன்றைக்கி ஒரு ஃபாஸ்டஸ்ட் எஃப்எம்சிஜி கம்பெனி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மில்கி மிஸ்ட்னால் எல்லாருக்கும் டக்குன்னு உடனே ஞாபகத்துக்கு வருது பன்னீர் அப்படி தானே. ஸோ இன்றைக்கி நான் இந்த கம்பெனி பற்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ராடக்ட்ஸை பற்றி சொல்கிறேன். என்ன பொறுத்தவரை இவ்வளோ ப்ராடக்ட்ஸாக பண்ணுறாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட ரெவன்யூ வந்து இந்த குவார்ட்டரில் வந்து 3138 கோடியை வந்து ரீச் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வாங்குகிற ரா மில்க் இருக்குல்ல, ஃபார்மர்ஸ் கிட்ட தான் வாங்குறாங்க. எத்தனை ஃபார்மர்ஸ் கிட்ட தான் அதை வாங்குறாங்க? 74,000 ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து ரா மில்க் வந்து வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் மொத்தம் எத்தனை தெரியுங்களா? நம்மளுக்கு தெரிஞ்சது பன்னீர் மட்டும் தானே, 22 ப்ராடக்ட்ஸு. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மொத்தம் எத்தனை பேர் தெரியுங்களா? 4000 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. மொத்தம் 22 ஸ்டேட்ஸில் வந்து ரன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 5 யூனியன் டெரிட்டரியிலையும் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இவங்களோட ப்ராடக்ட்ஸை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பன்னீர் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஃபேமஸு. சீஸ் க்யூப்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸ்கயர் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ் க்ரீம் அப்படின்ற ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கர்டு, கண்டென்ஸ்டு மில்க், பட்டர் மில்க், சீஸ் ஸ்லைசஸ், இட்லி அண்ட் தோசா பேட்டர், கெப்பலா கோன், அது வந்து ஒரு ஐஸ்கிரீம் ப்ராடக்ட்டு, டேபிள் பட்டர், அது மட்டும் இல்லாமல் கவ் கீ, இது நிறைய பேர் வந்து வாங்கியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் செட்டார் சீஸ், பிரியாஸ் டோஃபே, அதே மாதிரி மில்க் ஷேக். ஸோ இதுதான் வந்து மில்கி மிஸ்டோட 22 ப்ராடக்ட்ஸோட லிஸ்ட்டு. ஸோ ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இன்னும் நிறைய அப்கமிங்கில் வரப்போகுது. ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் என்ன, இதில் நீங்கள் எதை டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இது உங்களுக்கு விருப்பமான ப்ராடக்ட் என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.